அடுத்து கடகராசி என்பர்களை பார்ப்போம். கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மகுரு ஜென்மராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜென்மகுருவினால பாதிப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, வருஷத்துக்கு ராஜா குரு. குரு தன்னுடைய நண்பனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அங்கேயே உச்சஸ்தானத்தை அடைகிறார். அதுவும் வர்க்கோத்தமமாக புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிற வரைக்கும் யாரும் அசைச்சிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த இடத்துக்கே சேரியட் அப்படின்னு பேர். ரொம்ப வேகம், ரொம்ப சீக்கிரமாக முன்னுக்கு வர்றதுன்னு பேர். அந்த மாதிரி தொழிலில் ரொம்ப வேகமாக முன்னுக்கு வர்றது, பெரிய ப்ராஜெக்டுகளை சீக்கிரமாக முடித்து கொடுக்கறது, ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்த கேஸுகள் முடிவுக்கு வர்றது, அது மாதிரி குடும்ப விஷயங்களில் தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் குடும்ப விஷயங்களில் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு குருவால் ஏற்படக்கூடிய நிறைய குரு பார்வையினால் நிறைய நல்ல பலன்கள் கடகராசி என்பர்களுக்கு இருக்குது.